சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரீசன் அண்ட் ரிலிஜன். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 5 and 6 பார்த்தோம். என்ன 5 and 6 அதனுடைய சுருக்கத்தை சற்று பார்த்துவிட்டு நாம் மேலே செல்லலாம். இங்க ஒவ்வொரு மனிதனும் கிட்டையும் ஒரு ஒரு ஹையர் பீயிங் இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் ஒரு ஹையஸ்ட் பார்ட், அதே போல அதை ஒட்டிய ஹையர் ஃபேக்கல்டிஸ், உயர் உயர் திறன்கள் இது ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது? ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பாகமும் எதை நோக்கி விழைகின்றது என்றால் ஒரு பூரணத்துவத்தை நோக்கி விழைகின்றது. மனிதனுடைய மனம் ஒரு பூரணத்துவத்தை நோக்கி விழைகின்றது. அவனுடைய வாழ்வினுடைய சக்தி ஒரு பூரணத்துவத்தை நோக்கி விழைகின்றது. உடலும் பூரணத்துவத்தை நோக்கித்தான் விழைகின்றது. இது பரிணாமத்துல பகவான் என்ன சொல்றாரு? இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். நாம் அறிந்தும் அறியாமலும் நடந்து கொண்டு இருக்கின்றது. நம்மிடம் உள்ள ஏதோ ஒரு பகுதி, இந்த உயர்வான பகுதி, அது என்ன செய்கின்றது? எப்பொழுதுமே அது ஒரு மேல் நோக்கி பார்த்த வண்ணமே இருக்கின்றது. அதே சமயம் நமக்குள்ள அறிவு என்கின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. மனிதன் சிந்திக்க தெரிந்த அறிவு, ஒரு அறிவை சார்ந்து செயல்படும் பிரஜையாகத்தான் மனிதன் இருக்கின்றான். இந்த அறிவு என்ன செய்கின்றது? ஒரு மனிதனுடைய அந்த மற்ற பகுதிகள், அவற்றினுடைய விளைவு, உயர்வான ஒரு அமைப்பை நோக்கி செல்லும் விளைவை அறிவு எவ்வாறு கையாளுகின்றது, அறிவு எவ்வாறு பார்க்கின்றது, அதைத்தான் இங்க பகவான் விளக்குகின்றார். இயற்கையாகவே பரிணாமத்தில் நம்ம ஒரு உயர்வான விஷயத்தை மேல் நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா அறிவு அப்படிங்கிறது ஒரு இடைப்பட்ட சாதனமாக இருந்து செயல்படுகின்றது. இந்த அறிவு எப்படி கையாளுகின்றது இந்த விஷயங்களை அப்படிங்கிறதான் பகவான் சொல்றார். மேல என்ன இருக்கு அப்படின்னா, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, சூப்ரா ரேஷனல். அறிவுக்கு கீழே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, அறிவு என்கின்ற நிலையை எட்டாத அம்சங்கள் இருக்கின்றன, இன்ஃப்ரா ரேஷனல் அப்படிங்கிறார். ரெண்டு நிலைகளுக்கு இடையில தான் அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, ஒரு இடைப்பட்ட ஒரு அமைப்பாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். நமக்கு மேல, மனிதனுக்கு மேல அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கு. கீழே என்ன இருக்கு? அறிவு என்கின்ற அம்சத்தையே தொடாத விஷயங்களும் நமக்கு கீழே இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு இடையில தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ நம்ம பார்த்தோம், நமக்கு மேல இருக்கிற விஷயம்னு எதுன்னு பார்த்தோம். மேல இருக்கிற விஷயம்லாம் எப்படி நம்ம சொல்லலாம்? ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, மனிதனுடைய அறிவு என்கின்ற விஷயத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஆர் சூப்பரா ரேஷனல் அப்படின்னு சொல்லலாம். இது விழைதல் அல்லது நாட்டம் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஆன்மீகம், சூப்ரா ரேஷனல் பார்த்தோம் அப்படின்னா, அது அந்த முழுமுதற் பொருள், அப்சல்யூட், அதை நோக்கித்தான் திரும்பி இருக்கு. அது என்ன செய்கின்றது? இப்ப மேல் அது நோக்கி திரும்பி இருந்தாலும் கூட அது தனக்கு கீழே உள்ள விஷயங்களிலும் அது சம்பந்தப்படுகின்றது. கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம், அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எப்பொழுதுமே அந்த முழுமுதற் பொருள் பரம்பொருளை நோக்கித்தான் திரும்பி இருக்கின்றது. ஆனால் அது எங்கேயோ ஆகாயத்துல இல்லை, மனிதன் கிட்டதான் அதுவும் இருக்குது.
ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த சூப்ரா ரேஷனலும் மனிதன் கிட்ட தான் இருக்கு, இன்ஃப்ரா ரேஷனலும் மனிதன் கிட்ட தான் இருக்கு. அறிவு வந்து இடைப்பட்ட நிலையில செயல்படுகின்றது. மனிதன் கிட்டேயே எல்லா அம்சங்களும் இருக்கு இல்லையா? மனிதன் கிட்டேயே பார்த்தோம் அப்படின்னா விலங்கியல்பை ஒத்த அம்சமும் இருக்கின்றது, சட அமைப்பை ஒத்த அம்சமும் இருக்கின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்ஃப்ரா ரேஷனும் நமக்குள்ளதான் இருக்கு, சூப்ரா ரேஷனும் நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அறிவு என்பது இதுக்கு இடைப்பட்ட சாதனமாக மனிதனுக்கிட்ட செயல்படுகின்றது. சூப்ரா ரேஷனல் அப்படிங்கிற விஷயம் வந்து மேல் நோக்கி இருந்தாலும் அதனுடைய நீட்டிப்பாக நீட்சியாக என்ன செய்கின்றது? அது வந்து எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்ட அம்சங்கள். அதனோடு தான் தொடர்பு கொண்டிருக்கின்றது. நம்முடைய உடல், நாம் வந்து ஒரு ஃபைனைட் அமைப்பு. நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபைனைட் அமைப்பு, இன்ஃபினிட் கிடையாது. ஸோ என்ன செய்கின்றது? அதனுடைய சக்தியை கொண்டு எதை அடைய விரும்புகின்றது? தான் சம்பந்தப்பட்டிருக்கும் எல்லைக்கு உட்பட்ட அம்சங்களில் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அது அடைய முயலுகின்றது. ஸோ ஏன்னா அது சூப்ரா ரேஷன் எப்பொழுது மேல் நோக்கி இருக்குது, அது பரம்பொருளை நோக்கி இருக்கிறதுனால அதனுடைய தன்மையே என்ன இருக்கு அப்படின்னா, இங்க நம்ம கிட்ட அந்த உயர்வான விஷயத்தை அது வந்து அடைய விரும்புகின்றது. டு ரியலைஸ் இன்ஃபினிட் இன் த ஃபைனைட். அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாம் டிவிஷன்ஸ்ல இருக்கும், பிரிவுபட்ட நிலை இருக்கிறோம். வேறுபாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் இங்க அனைத்துமே காணப்படுகின்றது. அதுல என்ன செய்கின்றது? அது ஒரு ஒருமைத்தனத்தை அடைய முயற்சிக்கின்றது. ஸோ அதனுடைய அம்சத்தை இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுது. அதனாலதான் வந்து ஒன்ஸ் நம்ம ஸ்பிரிச்சுவல் சீக்கிங், அதை அந்த நாட்டம், தோஸ் டேர்ன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி போகும் பொழுது இந்த குணங்கள்லாம் நம்மை அறியாமலே நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா ஒரு ஆன்மீக பரிணாமம் நடைபெறுகின்றது. அது அடிப்படையில புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து என்ன சொல்றார்? மீண்டும் மீண்டும் ஆன்மீக பரிணாமம் தான், எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் நடந்து கொண்டே இருக்கின்றது. வெறும் இவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் கிடையாது. சார்ல்ஸ் டார்வின் அவருடைய இது மாதிரி சயின்ஸ் சொல்ற மாதிரி வெறும் இவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் மாத்திரம் நடக்கல. என்ன நடக்குது அப்படின்னா உண்மையிலேயே இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்னா இங்கே ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன் நடக்குது. ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன் என்ன நடைபெறுகின்றது என்றால் எல்லாமே இங்க உலகத்துல ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. சார்ந்து இருக்கும் நிலையில் இருந்து முழுமுதற் பொருளை அனைத்துமே எட்ட முயலுகின்றன, ரிலேட்டிவ் டு த அப்சல்யூட். அதே போல எல்லாமே எல்லைக்குட்பட்ட அம்சங்களாக இருக்கின்றன. அது என்ன செய்கின்றது? எல்லை கடந்த எல்லையற்ற ஒரு தன்மையை அடைய விரும்புகின்றது. ஃபைனைட் டு த இன்ஃபினிட், டிவிஷன் டு த ஒன்னஸ். இப்படிதான் இந்த ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. மனிதனுக்கு வந்து ஒரு ஆன்மீக அனுபவம் அல்லது ஆன்மீக சித்தி கிடைக்கும் பொழுது என்ன செய்கின்றான்? அவன் இருக்கக்கூடிய நிலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி சார்புடை தன்மையில தான் இருக்கான், அவன் ரிலேட்டிவ்ல தான் இருக்கான், அவன் வந்து அப்சல்யூட்ல இல்லை. ஆனா அவன் வந்து ஒன்ஸ் அவனுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் வந்த பின்பு எதை அனுபவிக்கின்றான் என்றால் அந்த முழுமுதற் தன்மையை கொண்ட பரம்பொருள் அதனுடைய தீவிரத்தை இங்கு ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் அமைப்புகளில் அவன் உணர்கின்றான். எல்லையற்ற அனந்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய சாநித்தியத்தை எல்லைக்குட்பட்ட அம்சங்களில் அவன் உணர ஆரம்பிக்கின்றான். பிரிவுபட்ட அம்சங்களில் என்ன காண்கின்றான்? ஒரு ஒத்திசைவுடன் செயல்படும் விதியை உடைய ஒரு பரிபூரண ஒருமையை அவன் காணுகின்றான். இதெல்லாம் எப்ப ஒரு மனிதனுக்கு எட்டுகின்றது? ஒரு ஆன்மீக சித்தி, ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் வந்த பிறகு ஒரு மனிதனுக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுகின்றது. அவனுக்கு ஆன்மீக சித்தி மாத்திரம் இல்லை, அவன்கிட்ட ஒரு ஆன்மீக சங்கல்பமும் இருக்கின்றது. ஸ்பிரிச்சுவல் வில் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் வில் அப்படிங்கிறது அவனுடைய புற வாழ்வில் மாத்திரம் இல்ல, அக வாழ்விலும் இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது?
ஒவ்வொரு மனிதனுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சங்கல்பம், அவனுடைய புறத்திலும் அகத்திலும் இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் வில் என்ன செய்கின்றது? அனைத்தினுள்ளும் மறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், சாஸ்வதமான அந்த மெய்மை, அதற்கும் இந்த எல்லைக்குட்பட்ட தோற்றங்களை உடைய உலகத்திற்கும் இடையே ஒரு இசைவு, ஒரு ஒத்திசைவை கொண்டு வர எப்பொழுதுமே முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. The spiritual will in his outer as in his inner life must be, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்னா, must be to effect a great reconciliation between the secret and eternal reality and the finite appearances of a world. அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உயர்வான அம்சங்கள், உயர்வான பகுதிகள்னு எதை நம்ம அழைக்கலாம்? எது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உயர்வான பகுதிகளாக இருக்கின்றது அப்படின்னா, இருப்பதற்கான தகுதியை எது பெறுகின்றது என்றால், எது இந்த ஒரு இசைவை ஏற்படுத்துகின்றதோ, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒரு ஃபைனைட் அப்பியரன்சஸ்ல இன்ஃபினிட்ட பார்க்கறது, அதே போல பிரிவுபட்ட அம்சங்களுக்குள்ள ஒருமையை பார்க்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவது, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு பகுதி இதையெல்லாம் நமக்கு சாத்தியமாக்குகின்றதோ அந்த பகுதி தான் ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஃபேக்கல்டிஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பகவான் ரொம்ப கிளியரா சொல்றாரு, என்கிட்ட எது ஒரு ஹையஸ்ட் ஃபேக்கல்டி அப்படின்னா, என்னுடைய மைண்டு கிடையாது, என்னுடைய வாழ்வு கிடையாது, உடல் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் கிடையாது. என்கிட்ட எது ஹையஸ்ட் ஃபேக்கல்டி அப்படின்னா, எது நான் பார்க்கும் எல்லா விஷயத்திலையும், எல்லைக்குட்பட்ட அம்சத்திலையும் இந்த பரம்பொருள், எல்லையற்ற பரம்பொருளை காணும் அந்த ஒரு திறனை எனக்கு தருகின்றதோ, பெரியப்பட்ட எல்லா அம்சங்களுக்கும் பின்னால் ஒரு ஒருமையை காணக்கூடிய அந்த ஒரு திறனை எது எனக்கு அளிக்கின்றதோ அதுதான் என்கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் ஃபேக்கல்டி அப்படிங்கிறார். அப்புறம் இந்த இன்ஃப்ரா ரேஷன் சொல்றோம், அதாவது நம்ம அறிவுக்கு கீழே இருக்கிற விஷயம். இப்ப முதல்ல பார்த்தது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்த்தோம். இப்ப அறிவுக்கு மனிதனுடைய அறிவு என்பதற்கு கீழான விஷயங்கள் இருக்கு. அதனுடைய பேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, உணர்வற்ற நிலை, இன்கான்ஷியன்ட்ல இருக்கு. அது எப்படி வெளிப்படுத்துகின்றது? நம்மிடம் தோன்றும் இந்த உந்துதல்கள், இன்ஸ்டிங்ஸ் அண்ட் இம்பல்சஸ், அது நம்மளுடைய சப்கான்ஷியன்ட், பிசிக்கல், வைட்டல், இமோஷனல், இங்கே அதெல்லாம் வருது. அதுவும் பரிணாமத்தில் ஈடுபட்டிருக்கு. அது என்ன செய்கின்றது? அது எந்த நிலையில இருக்கு? அது எந்த நிலையில இருக்குன்னா, ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கு, ஒரு ஒழுங்கற்ற நிலையில இருக்கு. ஸோ ஒழுங்கற்ற நிலையிலிருந்து அது எதை அடைய முயலுகின்றது? மிகவும் சிரமப்பட்டு அப்படின்னா, ஒரு ஒழுங்கான நிலையை, எல்லைக்குட்பட்ட ஒரு ஒழுங்குற அமைக்கப்பட்ட நிலையை அது அடைய முயல்கின்றது. அந்த நிலையில் தான் அது எப்பொழுதுமே இருக்கின்றது. பகவான் இங்க என்ன கோருக்கின்றார்? அதை நம்ம கீழே இன்ஃப்ராரேஷன் சொல்றோம், அதனுடைய பேஸ் இன்கான்ஷியன்ட்ல இருக்குன்னு சொன்னால் கூட, அதுகிட்டையும் ஒரு இன்ஸ்டிங் இருக்கு, அதுகிட்டையும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் த இன்ஃபினிட் இருக்கு. அந்த எல்லையற்ற பரம்பொருளினுடைய அந்த சக்தி அதனுள்ளும் இருக்கின்றது அப்படிங்கிறார். அதனால்தான் என்ன செய்கின்றது? அது தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்குட்பட்ட அம்சங்களை வைத்துக்கொண்டு எல்லையற்ற அம்சத்தை அது அடைய முயல்கின்றது. அதுவும் அந்த வேலையை தான் செய்யுது அப்படிங்கிறார். மேல இருக்கக்கூடிய உயர் சக்திகளை தன் வசம் இழுத்து தான் மேலே செல்ல முயலுகின்றது அப்படிங்கிறார். ஆனா அதனால அந்த செயல்ல முழுவதுமாக வெற்றி கொள்ள முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அது எப்பொழுதுமே அறியாமையில இருக்கு. நமக்கு கீழுள்ள பாகங்கள்ல அறியாமையில இருக்கு. அதனால்தான் அதனுடைய அந்த முயற்சியில அது எப்பொழுதுமே வெற்றி அடைய முடிவது இல்லை. அதனால மனிதனுடைய அறிவு, புத்தி இதெல்லாம் இந்த ரெண்டுக்கும் மேல ஒரு அப்பர் அண்ட் கீழே ஒரு லோவர், இந்த ரெண்டு சக்திகளுக்கு இடையில தான் மனிதனுடைய அறிவு செயல்படுகின்றது. ஒரு பக்கம் என்ன செய்கின்றது? அது the life of the instincts and impulses, நமக்குள்ள இருக்கக்கூடிய
நமக்கு கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உந்துதல்களை அடிப்படையில் செயல்படும் நம்முடைய இயல்பு, த லைஃப் ஆஃப் த இன்ஸ்டிங்ஸ் அண்ட் இம்பல்சஸ். அதற்கு அது என்ன செய்கின்றது? அது அறியாமல் இருப்பதனால் அதற்கு ஒளியூட்ட முயல்கின்றது நம் மனிதனுடைய அறிவு. அதை ஒரு உயர் தளத்திற்கு செல்வதற்கு அது மனிதனுடைய அறிவு உதவுகின்றது. அதே சமயம் என்ன செய்கின்றது? மனிதனுடைய அறிவு அந்த தனக்கு மேலுள்ள அந்த முழுமுத பொருள், அனந்தமான அந்த பரம்பொருள், அதை நோக்கி அது எப்பொழுதுமே அதனுடைய பார்வை திரும்பி இருக்கின்றது. திரும்பி இருந்தாலும் என்ன செய்கின்றது? அதனால தனக்கு மேலுள்ள விஷயங்களை மனிதனுடைய அறிவினால எட்ட முடிவதில்லை. இட் இஸ் நாட் ஏபிள் டு கிராஸ்ப் அண்ட் ஹோல்ட் த ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவு இந்த 2 நிலையில தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, எதனால மனிதனுடைய அறிவு அதுக்கு மேலுள்ள விஷயங்களை தன் வசம் வைத்துக் கொள்ள முடியல அப்படின்னா, மனிதனுடைய அறிவு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய மைண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒட்டி தான் செயல்படுகின்றது. இந்த மைண்ட் அப்படிங்கிறது ஒரு தருவிக்கப்பட்ட சாதனம், 2ஆம் பட்சமாக செயல்படும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இட் இஸ் எ டிரைவ்டு பவர். மைண்ட் பவர் அப்படிங்கிறது டிரைவ்டு பவர். அதனால அதுக்கு அதனுடைய புரிதல் சரியான புரிதலா இருக்காது. அதெல்லாமா மனிதன் அந்த மனிதனுடைய அறிவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில செயல்படுறதுனால அது எல்லாமே பிரிவுபட்ட நிலையில தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு மேலுள்ள விஷயங்களை அதனால கிரகிக்க முடிவது இல்லை அப்படிங்கிறார். அதனால ஒரு மனிதனுடைய ஜீவன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 விதமான சக்திகள் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஒன்று, மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், சூப்ரா ரேஷனல். மனிதனுக்கு அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் ரேஷனல். அவனுடைய அறிவுக்கு கீழ்நிலையில் இருக்கும் அம்சங்கள் இன்ஃப்ரா ரேஷனல். இதெல்லாம் எல்லா மனிதர்கிட்டையும் இருக்கு. ஆனா அதனுடைய ப்ராமினன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இந்த 3 அம்சங்களும் தன்னுங்களை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னா, மாறுபட்ட நிலையில ஒரு சமயம் அந்த சூப்பரா ரேஷனல் ரொம்ப ஐயா நம்ம வெளிப்படுத்துவோம். சில சமயம் ரேஷனலா பிஹேவ் பண்ணுவோம். சில சமயம் இன்ஃப்ரா ரேஷனலா பிஹேவ் பண்ணுவோம். வேரியின் டிகிரிஸ்ல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனைத்து செயல்பாடுகளையும் இந்த 3 சக்திகளையும் வெளிப்படுத்துகின்றான் அப்படிங்கிறார். அறிவு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப எல்லைக்குட்பட்டது. அதுக்கு மேலுள்ள விஷயங்கள், அனுபவங்களை எட்டும் பொழுது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய அறிவு அதனுடைய ஒரு இயலாமை தன்மையை மனிதனுடைய அறிவு உணர்கின்றது. மனிதனுடைய அறிவு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கையாள முடிவது இல்லை. அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்வு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வாழ்வை மனித மனம் ஒரு புரியாத வண்ணம், குழம்பிய வண்ணம் தான் அது பார்க்கின்றது. எப்படி ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டை விட்டு போனவர் அந்த நாட்டில் இருக்கிற விஷயங்களை எதையுமே புரியாம குழப்பமுற்ற நிலையில எதுவுமே அவருக்கு புரியாது, ஒரு லாங்குவேஜ் புரியாது, பழக்க வழக்கங்கள் புரியாமல் அவரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல புரியாத நிலையில இருப்பாரோ அப்படிதான் மனிதனுடைய அறிவு ஆன்மீக விஷயங்களை கையாளும் பொழுது அந்த நிலையில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறார். அதனாலதான் எல்லாத்தையும் தவறா புரிஞ்சுக்குது அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முற்றிலும் தவறாக புரிந்து கொள்கின்றது, சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறார். அப்புறம் வேற ஒன்னையும் பகவான் சொல்றார் அப்படின்னா, மனிதன் அறிவை வைத்துக் கொண்டு ஆன்மீக அனுபவங்களை பகுத்து ஆராய முடியாது அப்படிங்கிறார். ஒரு மனிதன் ஒரு ரேஷனல் மேன் ஆன்மீக விஷயத்தை அறிவை கொண்டு அலச முயற்சிப்பது, அது பகவான் எதனுடன் ஒப்பிடுகின்றார் என்றால், எப்படி ஒரு குழந்தை ஒரு பெரிய வளர்ந்த முதிர்ச்சியுள்ள ஒரு நபரினுடைய செயல்களை அது குறித்து பேசும்போது எந்த அளவிற்கு இருக்கும்?
குழந்தையினுடைய ஒரு ஒரு தெளிவற்ற மொழியாகத்தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார் இதுவும். மேலும் ஒரு அறியாமைக்குட்பட்ட மனம் எப்படி பிழையில் செயல்படுமோ, ஒரு அறியாமைக்குட்பட்ட மனம், முற்றிலும் அறியாமையில் இருக்கின்ற மனம், ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளருடைய செயல்பாடுகளை செயல்பாடுகளையோ அல்லது ஒரு பெரிய விஞ்ஞானியினுடைய செயல்பாடுகளையோ அதை அது விமர்சிக்க முயல்வது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, எந்த அளவுக்கு பிழைகளோடு அது இருக்குமோ, அதே போலத்தான் அறிவை கொண்டு செயல்படும் மனிதன் வெறும் அறிவை கொண்டு செயல்படும் மனிதன் ஒரு ஆன்மீகவாதியினுடைய அனுபவங்களை விமர்சிக்க முயல்வது அந்த அளவுக்கு ஒரு 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 சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருக்கும், சற்றும் பொருந்தாமல் இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா மனிதன் அறிவை வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியும்? ஒன்லி புற விஷயங்களை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வெறும் புற விஷயங்களை தான் மனிதனுடைய அறிவை வைத்துக்கொண்டு ஒருவர் விளக்க முடியும். புற விஷயங்களை வெறும் நம்ம கையாளும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் சார்ந்த விஷயங்களை நாம் இழந்து விடுகின்றோம். அது குறித்த உண்மைகளை நாம் என்ன செய்கின்றோம்? தவற விடுகின்றோம். ஒரு வெறும் அறிவை கொண்டு செயல்படும் மனிதர் இத்தகைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை விட்டுவிட்டு வெறும் புற விஷயங்களை மாத்திரம் கையாளும் பொழுது இங்க பகவான் என்ன சொல்றார்? ஈவன் புற விஷயங்களை கூட அவரால் சரியா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மையை ஒரு ஒரு அந்த ஸ்பிரிட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டு வெறும் வெளி விஷயங்களை மாத்திரம் ஒருத்தர் கையாளும் பொழுது ஈவன் வெளி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய உண்மையை கூட புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறார். The spirit is missed, and as a result of that omission, even the account of the externals is left without real truth அப்படிங்கிறார். ஸோ நீங்க எல்லாத்துக்கும் பின்னால் உள்ள ரியல் ட்ரூத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு பின்னால் உள்ள ரியல் உண்மையை புரிஞ்சுக்கணும், அதர்வைஸ் சரியா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறார். பேராகிராஃப் 7 and 8 போலாம் நம்ம. The Human Cycle, Chapter 13, Reason and Religion, Paragraph 7. The unaided intellectual reason, faced with the phenomena of the religious life, is naturally apt to adopt one of two attitudes, both of them shallow in the extreme, hastily presumptuous and erroneous. Either it views the whole thing as a mass of superstition, a mystical nonsense, a farage of ignorant barbaric survivals. That was the extreme spirit of the rationalist, now happily, though not dead, yet much weakened and almost moribund. Or it patronizes religion, tries to explain its origins, to get rid of it by the process of explaining it away. Or it labors gently or forcefully to reject or correct its superstitions, crudities, absurdities, to purify it into an abstract nothingness, or persuade it to purify itself in the light of the reasoning intelligence. Or it allows it a role, leaves it perhaps for the edification of the ignorant, admits its value as a moralizing influence, or its utility to the state for keeping the lower classes in order, even perhaps tries to invent that strange chimera, a rational religion. Salient points.
The unaided intellectual reason adopts one of two attitudes in regard to religious life, which are both shallow in the extreme, hastily presumptuous and erroneous. Either it views the whole thing as a mass of superstition, a mystical nonsense adopting an extreme rationalistic view, or it patronizes religion, tries to explain its origins, to get rid of it by the process of explaining it away, or it labors gently or forcefully to reject or correct its superstitions, to purify it into an abstract nothingness, or it allows it a role for moral instruction of the ignorant, for keeping the lower classes in order by the state. Thank you, sir. மனிதன் வெறும் அறிவை வைத்துக்கொண்டு ஆன்மீக விஷயங்களை அணுகுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. இங்க பகவான் என்ன சொல்றார்? தி அன்எய்டட் இன்டெலெக்சுவல் ரீசன் அப்படிங்கிறார். அன்எய்டட் இன்டெலெக்சுவல் ரீசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் அறிவு வைத்துக்கொண்டு அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களினுடைய ஒரு உதவியின்றி, ஏன்னா அறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மைகள் இருக்கின்றன, அந்த உண்மையோடு சேர்ந்து அறிவை பார்க்கும் பொழுது ஓரளவு நம்ம அதனுடைய செயல்பாட்டில் பிழை இருக்காது. ஒரு அறிவினுடைய செயல்பாட்டிற்கு பின்னணியில ஒரு ஆன்மீக ஒரு தளம், ஆன்மீக பின்னணி, ஆன்மீக வழிகாட்டுதல் இருந்தது அப்படின்னா அந்த அறிவினுடைய செயல்பாடும் பார்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கும். அறிவினுடைய செயல்பாட்டிற்கு பின்னால ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் இருந்தது அப்படின்னா அறிவும் அதனுடைய செயல்பாடும் சரியா இருக்கும். இங்க ஆனா வெறும் அறிவை வைத்துக் கொண்டு செயல்படுவது, அதுதான் அன்எய்டட் இன்டெலெக்சுவல் ரீசன் அப்படிங்கிற. அதை வைத்துக்கொண்டு நம்ம ஆன்மீக வாழ்வு, பகவான் ரிலீஜியஸ் லைஃப்னு பொதுவா சொல்றார். ரிலீஜியஸ் லைஃப், ஆன்மீக வாழ்வுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, ரிலீஜியஸ் லைஃப்னு பொதுவாகவே சொல்றார். எனிதிங் which is related to higher realms of human life. இதை பண்ணும் பொழுது அது என்ன செய்கின்றது? இரண்டு விதமான ஒரு மனோபாவங்களை அது கையாளுகின்றது. ரெண்டு விதமான மனோபாவங்கள் என்னன்னு சொல்றாரு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று பியூர்லி ரேஷனலிஸ்டிக் வியூ, வெறும் அறிவு சார்ந்து பகுத்தறிவை சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இரண்டாவது, தன்னுடைய அரைகுறை அறிவை வைத்துக்கொண்டு ஆன்மீக விஷயங்களை விளக்க முயல்வது. இதுதான் ரெண்டாவது. அதுதான் பேட்ரனைசிங் ஆட்டிடியூட். ஒன்று வெறும் பகுத்தறிவை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் பகுத்தறிவுக்கினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்துவது, அனைத்தையுமே மூட நம்பிக்கை என்று வெறுத்து அதை சரியான உள்ள போகாம டிஸ்மிஸ் பண்றது. அதுதான் அது ஒரு அப்ரோச். இன்னொன்று தன்னுடைய அரைகுறையான அறிவை வைத்துக்கொண்டு ஆன்மீக அனுபவங்களை விளக்க முயல்வது. இது ரெண்டு தான் பண்ணும் அப்படிங்கிறார். ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மேம்போக்கானவை, ஷாலோ அப்படிங்கிறார். ஹெஸ்டிலி ப்ரிசம்ஷஸ் அப்படிங்கிறார். அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பது. எரனியஸ்னா எல்லாமே தப்பான பிழைகளோடு தான் நம்ம ஒரு ஒன்றை புரிந்து கொள்வது. நம்ம அது மாதிரி ஒரு வெறும் அறிவை கொண்டு செயல்படும் மனிதன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் அவன் அட் ஒன் கோ மூட நம்பிக்கை அப்படின்னு அவங்க அதை விலக்கி ஒதுக்கி தள்ளிடுவாங்க. எல்லாமே மிஸ்டிக்கலா இருக்கு. எல்லாமே நம்முடைய அறிவினுடைய புலன்களுக்கு எல்லாமே புரியாமல் இருக்கின்றது. புலன்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம மிஸ்டிக்கல் அப்படிம்போம். அது ஒரு மிஸ்டிக்கல் நான்சென்ஸ். அது அதுக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமுமே கிடையாது அப்படின்னு விளக்குவது
அடுத்தது farrago of ignorant barbaric survivals. farrago அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்தையும் போட்டு குழப்பமா ஒரு கலவையா ப்ரிப்பேர் பண்றது. ஒரு குழம்பிய கலவையை தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்றோம். எதெல்லாம் வந்து மனித நாகரிகம் எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் எஞ்சி இருக்கின்றதோ, மனிதன் வந்து இப்ப நாகரிகம் அடைந்து விட்டான், அவன் நாகரிகம் அடையாத நிலையிலிருந்து எதெல்லாம் தொன்று தொட்டு வரும் விஷயங்கள் எஞ்சி இருக்கின்றதோ அதனுடைய ஒட்டுமொத்த கலவைதான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவது. இப்படிதான் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிட் ஆஃப் ரேஷனலிசம். பகுத்தறிவை மாத்திரமே நம்புவேன், வேற எதையும் நம்ப மாட்டேன்னு சொல்றது. பகவான் இதையும் குவாலிஃபை பண்றார். இந்த முழு பகுத்தறிவுவாதம் என்பது முற்றிலுமாக மறைந்து விடாமல் இருந்தாலும் அது வந்து இப்போ வந்து ஒரு நலிவுற்ற நிலையில் தான் இருக்கின்றது. அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையாக இல்லை அப்படிங்கிறார். முழு பகுத்தறிவாதம் அப்பவே சொல்றார், முழு பகுத்தறிவாதம் என்பது முற்றிலுமாக அது மறைந்து விடுவதில்லை, இருந்தாலும் அது நலிவுற்ற நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஹாப்பிலி அப்படிங்கிறார். நல்ல காலமா அப்படி இருக்கு அப்படிங்கிறார். இப்ப இது ஒரு அப்ரோச். அடுத்தது இன்னொரு அப்ரோச் என்ன செய்வாங்க சில பேர், நான் வந்து மதத்தை வந்து நான் விளக்க முயலுவேன் அப்படின்னு எல்லாருமே. இப்ப நாமளே பார்க்கிறோம், யூடியூப் திறந்தா எனிபடி கேன் எக்ஸ்பிளைன் ரிலிஜன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்றாங்க, புராண கதைகளை சொல்றாங்க. நிறைய யூடியூப்பை நீங்க ஜஸ்ட் திறந்தீங்கன்னா அவங்களுடைய பார்வையில விஷயத்த சொல்றாங்க. அது எவ்வளவு பேர் அது உண்மையிலே உள்ள போய் அதனுடைய பிரின்சிபிள்ஸ் என்னன்னு எக்ஸ்பீரியன்ஸால ஆன்மீக அனுபவத்தை வந்து ஒருவர் வந்து அனுபவமா அடைந்து சொல்றது வேற, விஷயங்களை கேட்டுக்கொண்டு அதுல இருந்து சொல்றது வேற. ஒரு பக்கம் முற்றிலும் எல்லாமே சூப்பர்ஸ்டிஷன் டிஸ்மிஸ் பண்றது, இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தை வந்து அதற்கு வந்து ஒரு ஆதரவை வழங்குவது. இட் பேட்ரனைசஸ் ரிலிஜன். அது ஒரு அப்ரோச். அதை விளக்க முயல்வது, ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஆரிஜின்ஸ். விளக்க முயல்கள் என்ன நடைபெறுகின்றது என்றால், விளக்க முயலும் ப்ராசஸ்லயே வந்து அதை வந்து விளக்குவது. விளக்க முயலும் ப்ராசஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நன்மையை செய்வதில்லை, முற்றிலுமாக அதனாலும் அதை விளக்குவது. டு கெட் ரிட் ஆஃப் இட் பை த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இட் அவே. இது வந்து நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அதுக்கு அகேன்ஸ்டா செய்யறது. இது ஒரு அப்ரோச் அப்படிங்கிறார். சில சமயம் இன்னொரு அப்ரோச் எப்படின்னா, அந்த ஆன்மீகம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை வந்து சரி செய்வது. அதுல இருக்கக்கூடிய ஒரு தெளிவற்ற அம்சங்கள், பண்பட்ட அம்சங்கள் எதெல்லாம் வந்து பண்படாத நிலையில் இருக்கின்றதோ அதையெல்லாம் வந்து தூய்மைப்படுத்துவது. தூய்மைப்படுத்தி என்ன செய்வது, அது எல்லாத்தையும் விலக்கி அதை வந்து வெறும் சூன்யமாக ஆக்குவது. இது வந்து புத்திஸ்ட் அப்ரோச். அப்டிராக்ட் நத்திங்னஸ் சொல்றாரு இல்லையா, இது என்ன அப்படின்னா, இது வந்து பகவான் எதை வந்து பகவான் வந்து இன்டைரக்டா சொல்றாரு அப்படின்னா, இஸ் ரெஃபரிங் டு த புத்திஸ்ட் அப்ரோச். புத்திஸ்ட் அப்படிதான் சொன்னாங்க. புத்திஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இந்த நாத்திகவாதம் பேசுற மாதிரி தான் அவங்களும் பேசினாங்க. இறுதியில் அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாமே வந்து நத்திங் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர்ஸ்டிஷன் ரிமூவ் பண்றேன், அதுல இருக்க பண்பற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பியூரிஃபை பண்றேன், இறுதியில எனக்கு எஞ்சுவது என்ன அப்படின்னா ஜீரோ அப்படின்னு அவங்களுடைய அப்ரோச் இருந்தது. யூ பியூரிஃபை இட் இன்டு an abstract nothingness அப்படிங்கிறார். ஆர் பர்சுவேட் இட் டு பியூரிஃபை இட் செல்ஃப் இன் தி லைட் ஆஃப் ரீசனிங் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுவும் அந்த அறிவை கொண்டு புத்திஸ்ட் அப்ரோச் தான் இதுவும் சொல்றார். சில சமயம் பகவான் இந்த கடைசியா சொல்ற பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, யூரோப்ல என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சர்ச்சினுடைய டாமினேஷன் ரொம்ப எக்ஸசிவா இருந்தது. ஒரு காலத்துல மிடிவல் டைம்ஸ்ல
எது வந்து ஒரு நாட்டை வந்து நாட்டில் வந்து எது அதிகாரம் புரிந்தது என்றால் அந்த சர்ச் மதம் சம்பந்தப்பட்ட மதகுருமார்கள் தான் வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதற்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை அவர்கள் சாதகமாக அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள் என்றால், அறியாமையில் இருக்கும் மக்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு நீதி போதனையை நாங்க வழங்குறோம். மதத்தை வைத்துக்கொண்டு அறியாமையில் இருக்கும் மக்களுக்கு ஒரு நீதி போதனையை நாங்க வழங்குவோம் என்பதற்காக அவர்கள் அதை உபயோகித்துக் கொண்டார்கள். அதன் மூலமாக ஒரு தார்மீக நெறியை மனிதர்களுக்கு நாங்கள் புகட்டுவோம். அதன் மூலமாக அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கும் அரசுக்கு இது எதற்கு பயன்படுகின்றது என்றால், மனித குலத்துல வந்து இந்த கீழ்நிலையில் இருப்பவர்கள் அவர்களை வந்து ஒரு தனக்கு அடங்கி வைப்பதற்கு இந்த ஒரு அப்ரோச் வந்து உதவியது அப்படிங்கிறார். எடிஃபிகேஷன் ஆஃப் த இக்னோரண்ட். எடிஃபிகேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு மாரல் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது. அதான் எடிஃபிகேஷன் ஆஃப் த இக்னோரண்ட். அட்மிட் இட்ஸ் வேல்யூ ஆஸ் அ மாரலைசிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இட்ஸ் யூட்டிலிட்டி டு த ஸ்டேட் ஃபார் கீப்பிங் த லோவர் கிளாஸஸ் இன் ஆர்டர். இது வந்து மீடியவல் யூரோப்ல நடந்த விஷயம். அது எல்லாமே ஈவன் நம்ம கண்ட்ரியில கூட பண்டைய ஒரு காலகட்டத்தில் இந்த இதெல்லாம் இருந்தது. its utility to the state for the keeping the lower classes in order. Even perhaps tries to invent the strange chimera. Chimera-னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நடக்க முடியாத விஷயத்த நடக்கும் அப்படின்னு சொல்றது. ஒரு பொய்யான விஷயம் நிச்சயமா நடக்க முடியாது. நடக்க முடியாத விஷயத்த வந்து நடக்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை காட்டுவது, ஏமாற்று வேலை. அதுதான் கைமியரா. எதை சொல்றாரு அப்படின்னா, ஆன்மீகத்தை அறிவுக்கு உட்படுத்துவது, ரேஷனல் ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சும் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து ஐரோப்பாவில் நடந்தது. ரேஷனல் ரிலிஜன் அப்படின்னா ரிலிஜனே இது வந்து ரேஷனல் ரிலிஜன் அப்படிங்கிறது முரணான வார்த்தை. எப்படி அப்படின்னா, ஆன்மீகம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அறிவுக்கு அப்பாற்பட்ட தளங்களில் நடைபெறுபவை. அதை வந்து அறிவினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்துவது என்பது நடவாத காரியம் இல்லையா? என்னால வந்து சயின்டிபிக்கா நடக்கக்கூடியதை ஒரு ஆன்மீகவாதி விளக்க முடியும். ஆனால் ஆன்மீகவாதிக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவங்களை ஒரு சயின்டிஸ்டால விளக்க முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய கண்டுபிடிப்புகள் வந்து நம்முடைய பண்டைய காலத்துல வந்து ரிஷிகளால் வந்து கண்டறியப்பட்டவை. ஸோ எது உண்மை அப்படின்னா, ஒரு யோகிக்கு வந்து எல்லா விஷயங்களை பத்தியும் அறிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு யோகியின் மனதில் வந்து அவன் அடையும் உள் ஜீவனில் அவன் எதிர்கொள்ளும் அனுபவங்களை வந்து ஒரு விஞ்ஞானியால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆகையினால ரேஷனல் ரிலிஜன், அதாவது அறிவு சார்ந்த மதம் அப்படின்னு ஒன்றை உருவாக்குவது, அந்த ஒரு இயக்கத்திலையும் சில பேர் இருந்தார்கள். இதைத்தான் பகவான் என்ன சொல்வார்? ஏமாற்று வேலை. இதற்காகவும் வந்து இந்த ஒரு முறையிலும் சில பேர் செயல்பட்டார்கள் அப்படிங்கிறார். அதனால மனிதனுடைய அறிவு வந்து இப்படிலாம் செயல்படும் அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவு வந்து அதுக்கு சரியான ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா மனிதனுடைய அறிவு வந்து புறக்கணிக்கவே முடியாது. மனிதனுடைய அறிவும் வேண்டும். ஏன்னா அந்த அறிவுக்கு உறுதுணையாக ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆன்மீக வழிகாட்டுதல் இல்லாம மனிதனுடைய அறிவு செயல்படும் பொழுது இப்படிலாம் செயல்படும் அப்படிங்கிறார். அது எப்படிலாம் செயல்படும் அப்படிங்கிறது தான் பகவான் வந்து பல்வேறு வழிகளை இங்கு விளக்குகின்றார். Paragraph 8. The former attitude on its positive side
played a powerful part in the history of human thought, has even been of a considerable utility in its own way. We shall have to note briefly hereafter how and why. To human progress, and in the end, even to religion. But its intolerant negations are an arrogant falsity, as the human mind has now sufficiently begun to perceive. Its mistake is like that of a foreigner who thinks everything in an alien country absurd and inferior, because these things are not his own ways of acting and thinking, and cannot be cut out by his own measures or suited to his own standards. So, the thoroughgoing rationalist asks the religious spirit if it is to stand, to satisfy the material reason, and even to give physical proof of its truths, while the very essence of religion is the discovery of the immaterial spirit and the play of supraphysical consciousness. So too, he tries to judge religion by his idea of its externalities, just as an ignorant and obstreperous foreigner might try to judge a civilization by the dress, outward color of life, and some of the most external peculiarities in the social manners of the inhabitants. That in this he errs in company with certain of the so-called religious themselves, may be his excuse, but cannot be the justification of his ignorance. The rationalistic attitude has, on its positive side, played a powerful part in the history of human thought. It has ever been of considerable utility in its own way to human progress and, in the end, even to religion. But its intolerant negations are an arrogant falsity. Its mistake is like that of the foreigner who thinks everything in an alien country is absurd and inferior because they are not suited to his own standards. So the rationalist asks the religious spirit to give physical proof of its truths, while the very essence of religion is the discovery of the immaterial spirit and the play of the supraphysical consciousness. He tries to judge religion by his idea of its externalities, like an ignorant foreigner who tries to judge a civilization by the dress, outward color of life, and some of the most external peculiarities in the social manners of the inhabitants. Thank இந்த ரேஷனலிசம் வந்து ஆஹ், அதுவும் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ரோல தான் அதுவும் வந்து ஓரளவுக்கு செய்திருக்கின்றது அப்படின்னு பகவான் சொல்றார். இதை வந்து நம்ம வந்து மெட்டீரியலிஸ்ட் டினையல் அப்படிங்கிற சாப்டர்ல லைஃப் டிவைன்ல பகவான் இதை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அக்னாஸ்டிசிசத்தை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தேவையற்ற மூட நம்பிக்கைகள். ஏன்னா ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரூன்னு சொல்ல முடியாது. அதுல நிறைய விஷயங்கள் வந்து மனிதனுடைய ஒரு இன்வென்ஷன்ஸ் தான் இருக்கு. இட்ஸ் ரியலி அதுக்கு பின்னாடி உண்மை இருக்காது. ஆனா மனிதனுடைய இன்வென்ஷன்ஸ் நிறைய, மனிதன் கிட்ட இருக்கிற குறைகள் காரணமாக ஏற்பட்ட மூட நம்பிக்கைகள், மனிதனுடைய பயம் எல்லாம் மனிதன் தான் காரணம். அங்க அவன் தான் இது மாதிரி மூட நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு உண்மையான ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு
இதெல்லாம் வந்து ஒரு களை போல இருந்தது அப்படிங்கிறார் பகவான். இதெல்லாம் ஒரு வீட்ஸ் போல இருந்தது. அதை களை எடுத்த அந்த செயல்ல வந்து ஒரு மனிதனுடைய அந்த அக்னாஸ்டிசிசம், அதாவது பகுத்தறிவு என்பது ஒரு சிறந்த வேலையை செய்துள்ளது. அதற்குரிய இடத்தை நாம் வழங்கத்தான் வேண்டும் அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். ஸோ இன் ஒன் வே ரேஷனலிசம் அது வந்து எதுக்கு உதவி இருக்கு அப்படின்னா, உண்மையான ஆன்மீகத்திலிருந்து சில தவறான மூட வழக்கங்களை அகற்றி அதற்கு வந்து உதவியது அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன சொல்றார், ஈவன் டு த ரிலிஜன் அப்படிங்கிறார் பகவான். ஈவன் டு ரிலிஜன், மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் ஹியூமன் ப்ராக்ரஸுக்கும் இந்த எண்ட் ஈவன் டு த ரிலிஜன் இந்த ரேஷனலிஸ்டிக் ஆட்டிடியூட் வந்து உதவி உள்ளது அப்படிங்கிறார். அதோடைய பாசிட்டிவ் சைடை சொல்றார். The former attitude has on its positive side played a powerful part in the history of human thought அப்படிங்கிறார். அதனால வந்து அதுக்குன்னு சில பயன்பாடும் இருந்திருக்கு, நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கிறார். ஆனா அதுல என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டாலரண்ட் நெகேஷன்ஸ் அப்படிங்கிறார். இன்டாலரண்ட் நெகேஷன்ஸ்னா அது வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் நிரூபணம் கேட்டுட்டே இருக்கிறது. எதெல்லாம் வந்து என்னுடைய ஐம்புலன்களினால் உறுதி செய்யப்படவில்லையோ அதையெல்லாம் நான் நிராகரிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட், அதுதான் வந்து பகுத்தறிவு, இன்டாலரண்ட் நெகேஷன்ஸ். பகவான் என்ன சொல்றார், இது வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பொய்மை அப்படிங்கிறார். இப்படி சொல்றது மூர்க்கத்தனமான ஒரு பொய்மை அப்படிங்கிறார். அரகண்ட் ஃபால்சிட்டி அப்படிங்கிறார். இது மாதிரி ஒரு ஆட்டிடியூட் சொல்றது அரகண்ட் ஃபால்சிட்டி அப்படிங்கிறார். இது வந்து மனித மனம் வந்து தற்பொழுது இதை அறிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறார். மனித மனதனுடைய பரிணாமத்துல எல்லாத்தையும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்றது அப்படிங்கிறது, உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாமல் விலக்குவது என்பது தவறான செயல் என்பதை மனித மனம் தற்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறார். As a human mind has now sufficiently begun to perceive அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். இது எப்படின்னா, ஒரு ஃபாரினர் இருக்கிறாரு, அவர் ஒரு புதுசா ஒரு வேற ஒரு கண்ட்ரிக்கு போறாரு. அங்க போய் என்ன, அங்க அந்த உள்ள மக்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்துட்டு இது என்ன ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு, வேடிக்கையா இருக்கு, அப்சர்டா இருக்குது, ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து எதுவுமே அவங்க செய்யறது எதுவுமே வந்து நான் செய்யக்கூடிய வழிகளுக்கும் என்னுடைய பிராக்டிஸுக்கும் என்னுடைய பழக்க வழக்கத்திற்கும் முற்றிலும் மாறாக இருக்கின்றது. எதையெல்லாம் நான் வந்து சரி என்று நினைத்து வைத்துள்ளேனோ அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கின்றது. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப அப்சர்டு, இன்ஃபீரியர் அப்படின்னு ஒரு ஃபாரினர் சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து ஒரு தவறோ, அதே போலத்தான் ஒரு பகுத்தறிவுவாதி அவருடைய எல்லையை கடந்து இருக்கும் அந்த ஆன்மீக விஷயங்களை வந்து அது குறித்த ஒரு கணிப்பை அவர் வழங்குவது வந்து மிக பெரும் தவறான செயலாகும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு 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 பகுத்தறிவுவாதி என்ன செய்வார், வந்து பகுத்தறிவுவாதி அப்படிங்கிறவர் ஒரு தீவிரமான பகுத்தறிவுவாதி என்ன செய்வார், வந்து ஆன்மீக விஷயங்களை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனுபவத்தை உண்மை என்று அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை வந்து அவருடைய அறிவுக்கு திருப்தி ஏற்படும் வண்ணம் அதை நிரூபிக்க வேண்டும். சடரீதியான ஒரு நிரூபணங்களின் மூலம், சடவியல் சார்ந்த நிரூபணங்களின் மூலம் இதை நிரூபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் கூறுவார். ஆன்மீக உண்மைகளுக்கு சடவியல் சார்ந்த நிரூபணங்களை அவர் கூறுவார் இல்லையா? அப்பதான் அவர் ஏத்துப்பார். ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு சரியான செயலாக இருக்கும்? ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது எடுத்துக்கொண்டாலே அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா,
அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய நம்மளுடைய புலன்களுக்கு புலப்படாத சூட்சுமமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை கண்டறிவது. நம்ம சூழ நிலையில இருக்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஐம்புலன்கள் எல்லாம் அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆனா நம்ம தேடுவது இம்மெட்டீரியல் ஸ்பிரிட், அதாவது சூட்சும நிலையில் உள்ள அந்த மெய்ப்பொருள். அதனால எப்படி அது சாத்தியம்? அவருக்கு அவருடைய இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு நியாயமாக இருக்க முடியும்? ஏன்னா இங்க எது இங்க செயல்புரிகின்றது அப்படின்னா, சட உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு நிலை தான் ஆன்மீக தளங்களில் செயல்புரிகின்றது. சூப்ராபிசிக்கல் கான்சியஸ்னஸ். நம்ம எங்க இருக்கிறோம்? பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம். எப்படி பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல இருந்து கொண்டு சூப்ராபிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கணிக்க முடியும், அணுக முடியும்? அதனால்தான் பகவான் சொல்றார், இது ஒரு மாபெரும் தவறு அப்படிங்கிறார். மதத்தை அவர் என்ன செய்வார்? மதம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதனுடைய புற அம்சங்களை வைத்துக்கொண்டு அவர் அறிய முயல்வார். எப்படி ஒரு ஃபாரினர் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த மக்களை சரியா புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்குள்ள பழகி அவங்களுக்குள்ள என்ன உணர்வு நிலை இருக்கின்றது, அவங்களுக்குள்ள என்ன ஓடுது அப்படிங்கிறத அறிந்து கொண்டால்தான் நான் புரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம ஒரு மேலோட்டமா அவர்கள் உடுத்தி உள்ள உடை, அவர்கள் வாழும் வாழ்க்கையினுடைய புற அம்சங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல அவர் பார்க்கக்கூடிய ஒரு பெக்யூலியாரிட்டிஸ், அதை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு வெளிநாட்டவர் இன்னொரு நாட்டை சேர்ந்த மக்களை அவர் அறிந்து கொள்ள முடியும்? அதே போலத்தான் இந்த பகுத்தறிவுவாதியும் ஆன்மீக விஷயங்களை அறிய முயல்வது அப்படிங்கிறார். அப்புறம் பகவான் கடைசியா ஒரு சென்டென்ஸ் சொல்றார். ரொம்ப ஒரு சட்டிலான விஷயத்த சொல்றார். That in this he errs in company with certain of the so-called religious themselves. Maybe his excuse, but cannot be the justification of his ignorance அப்படிங்கிறார். so-called religious themselves ஏன் அவங்களும் இந்த தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்ற எதுக்காக பகவான் சொல்றார் அப்படின்னா, யார் தங்களை ஆன்மீகவாதிகள், மதவாதிகள் இங்க சொல்லிக் கொள்கின்றார்களோ அவங்களும் சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ஆன்மீக விஷயங்களுக்கு பின்னுள்ள உண்மைகளை உணராமல் மேம்போக்குல அதை தவறாக கணிப்பது. ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இதனாலதான் நடந்தது அப்படின்றது, நடக்கல அப்படின்னா இதனாலதான் நடக்கல அப்படின்னு சொல்றது. அதாவது காரண காரியத்தை எல்லா விஷயங்களுக்கும் நாம் அந்த ஆன்மீக ரீதியான ஒரு பூச்சின் மூலம் நம்ம காரண காரியத்தை விளக்குவது. அது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது, நடக்கல, அது ஏன் நடக்குது நடக்கலைங்கிறதுக்கு ரியல் ரீசன் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்றது, அதுக்கு ஒரு ஆன்மீக மூலம் அல்லது ஒரு மத ரீதியான ஒரு கலர் கொடுப்பது. இந்த காரணத்துக்காக தான் இது நடக்கல அப்படின்னு சொல்றது, இந்த காரணத்துக்காக தான் இது நடந்ததுன்னு சொல்றது. இதுவும் தப்பு இல்லையா? எப்படி ஒரு பகுத்தறிவுவாதி அவருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர் நிரூபணத்தின் மூலம் அவர் நிரூபிக்க வேண்டும் என்று கோருகின்றாரோ அது எந்த அளவுக்கு தவறோ, அதே போலத்தான் இந்த மதம், ஆன்மீகத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தவறான முறையில் ஆன்மீக ரீதியாக விளக்க முயல்வது. அது எவ்வளவு தப்பு பண்றாங்க. இப்போ மெஜாரிட்டி பீப்புள் அந்த மிஸ்டேக்ஸை பண்றாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஆன்மீக ரீதியாக அல்லது மத ரீதியாக காரண காரியங்களை விளக்க முயல், அதுக்கு பின்னால் உண்மையே இருக்காது. ஏன்னா அது என்ன உண்மைங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது அந்த டிவைனுக்கு தான் தெரியும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு. பட் நம்ம என்ன செய்யறோம், we attribute motive, even the so-called
religious people, so-called spiritualists themselves commit the mistake. அதனால அவங்களும் பகுத்தறிவாதிகள் எந்த தவறை செய்கின்றார்களோ அதே நிலையில்தான் அவங்களும் அந்த இருக்கிறாங்க. அதுக்காக பகுத்தறிவாதிகள் செய்யும் காரியத்தை நம்ம நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். That in this he errs in company with certain of the so-called religious themselves may be his excuse, but cannot be the justification of his ignorance என்று பகவான் அவருக்கே உரிய அந்த சட்டையறிக்கலா ரொம்ப சொல்றாரு அவர். The more moderate attitude of the rational mind has also played its part in the history of human thought. Its attempts to explain religion have resulted in the compilation of an immense mass of amazingly ingenious perversions, such as certain pseudo-scientific attempts to form a comparative science of religion. It has built up in the approved modern style immense facades of theory with stray bricks of misunderstood facts for their material. Its mild condemnations of religion have led to superficial phases of thought which have passed quickly away and left no trace behind them. Its efforts at the creation of a rational religion, perfectly well-intentioned but helpless and unconvincing, have had no appreciable effect and have failed like a dispersing cloud. Chinna brahmiva nasyati. The more moderate attitude of the national mind made attempts to explain religion. It has resulted in the compilation of a mass of ingenious perversions, such as some odd scientific attempts to form a comparative science of religion. That it refers to attempts made to explain religion in terms of science in which there is complete lack of scientific truth. It has built up the structures of its theory with misunderstood facts. It is marked by superficial phases of thought which have passed quickly away without any trace. Its well-intentioned efforts at the creation of a rational religion have had no appreciable effect and have failed like a dispersing cloud. Chinna brahmiva nasyati, that is, some things that vanishes from sight like a cloud. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்ரைட் ரேஷனலிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்டு அப்புறம் இதுக்கு அடுத்த நிலை வந்து ரிலிஜனை வந்து அவங்க கம்ப்ளீட்டா வந்து அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணல, நிராகரிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு மாடரேட் ஆட்டிடியூட். The more moderate attitude of the rational mind. அத்தகைய ஒரு அணுகுமுறை. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மதத்தை வந்து விளக்க முயல்கின்றேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க. மதத்தை நான் விளக்க முயல்கின்றேன் அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து யாருமே வந்து உயர்ந்த ஆன்மீக விஷயங்கள் இது வந்து அனுபவபூர்வமாக தான் அதை வந்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நோ டவுட் அறிவுக்கு தகுந்த வண்ணம் அதை அறிவுக்கு பொருந்திய நிலையில் அதை வந்து நம்ம வந்து அணுகுவது என்பது ஒரு புரிந்து கொள்வதற்காகத்தான் இருக்க முடியுமே ஒழிய ஆன்மீக அனுபவங்கள் அதோடைய நிகழ்வுகளை வந்து அறிவுடைய தளத்தின் மூலமாக விளக்க முயல்வது அப்படிங்கிறது நடவாத காரியம். இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒவ்வொரு ஆன்மீக அனுபவம் என்பது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிரத்யேகமா அனுபவிக்க வேண்டிய விஷயம். இது வந்து அறிவுபூர்வமாக விளக்கவே முடியாது.
அதனால ஆன்மீக விஷயங்களை விளக்க முயல்வது அப்படிங்கிற போக்கும் ஏற்பட்டது. இது நம்ம நாட்டிலும் ஏற்பட்டது, ஐரோப்பாவிலும் நடைபெற்றது. அதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். அதுல என்ன நடைபெற்றது அப்படின்னா, மதத்தை நான் விளக்க முயல்கின்றேன் அறிவுபூர்வமாக அப்படின்னு சில பேர் வந்து அந்த வேலையில இறங்குனாங்க. அதுல என்ன நடைபெற்றது அப்படின்னா, பர்வர்ஷன்ஸ் தான் நடந்தது அப்படிங்கிறார் பகவான். இன்ஜீனியஸ் பர்வர்ஷன்ஸ், அமேசிங்லி இன்ஜீனியஸ் தான், ரொம்ப கிளவர், ரொம்ப கெட்டியார்த்தனமா எல்லாமே வந்து உரித்திருந்த விஷயங்கள், வக்கரங்கள் தான் வந்து இன்ஜீனியஸ் பர்வர்ஷன்ஸ், வக்கரங்கள் தான் வந்து எல்லாமே வந்து குவிக்கப்பட்டன அப்படிங்கிறார். கம்பைலேஷன் ஆஃப் அன் இம்மென்ஸ் மாஸ் ஆஃப் அமேசிங்லி இன்ஜீனியஸ் பர்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறார். Such as certain pseudo-scientific attempts to form a comparative science of religion. அதாவது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடைபெற்றது என்னன்னா, நிறைய எல்லா ரிலிஜனுடைய விஷயங்களை வந்து நான் விஞ்ஞான பூர்வமாக அதனுடைய விஞ்ஞான கண்ணோட்டத்தில் விளக்குவது, இதுதான் அது. அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விஞ்ஞான கண்ணோட்டத்தில் அலசி ஆராய்ந்து விளக்குவது. நான் ரிலிஜனை வந்து நான் அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், ரிலிஜனை ஏத்துக்கிறேன். ஆனா அதை வந்து நான் வந்து விஞ்ஞான பூர்வமாக அதற்கு ஒரு விளக்கம் தருகின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலையில அதை ஒப்பிடுவது. இந்த நிலையில சில அந்த நிலையில் காணப்படும் செயல்பாடுகளைத்தான் இங்க கூறுகின்றார். இதுல ஏன் அப்படி இது என்னால நடைபெறும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து அவர்களுடைய பிரத்யேகமான அனுபவங்களின் மூலமாகத்தான் அது புரிந்து கொள்ள முடியும். அதை வந்து நம்ம வந்து அறிவு என்கின்ற ஒரு தளத்தில் இருந்து அந்த நிலைக்கு கீழே கொண்டு வந்து விளக்க முயல்வதோ ஒப்பிடுவதோ நடவாத காரியம். அப்படி பண்ணணும் அப்படின்னா பர்வர்ஷன்ஸ் தான் இருக்கும், உண்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதுல பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாமே வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உண்மையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு கட்டுமானம் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட கோட்பாடுகள்லாம் எப்படி பகவான் எதனுடன் ஒப்பிடுகின்றார்? எப்படி ஒரு பில்டிங்ல வந்து எல்லாமே கட்டுறோம், ஆனா கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து எதை வைத்துக் கொண்டு கட்டுகின்றோம்? எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டுட் ஃபேக்ட்ஸ், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடமாகத்தான் இவை எல்லாம் இருந்தன அப்படின்னு பகவான் கூறுகின்றார். அது வந்து மதத்தில் உள்ள மதம் என்கின்ற செயல்பாடுகள்ல நடைபெறும் நிகழ்வுகளை அது வந்து அது மத ரீதியாக நடைபெற்ற சில தவறுகளை வந்து அது வந்து பொறுத்து கொண்டது. இத்தகைய அணுகுமுறை வந்து இந்த மாடரேட் ஆட்டிடியூட் எப்படின்னா, மதத்தில் காணப்பட்டுள்ள சில தவறுகள் குறைபாடுகளை அது பொறுத்து கொண்டது. அதன் மேல ஒரு வன்மையாக செயல்படாமல் அதை வந்து ஒரு மாடரேட்டா அதை வந்து பொறுத்து கொண்டது. அதனால வந்து அத்தகைய ஒரு அடிப்படையில் உருவாகிய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு கடந்து செல்லும் நிலையில் தான் இருந்தன, ஒரு நிச்சயத்தன்மையற்றதாக இருந்தது. சூப்பர்ஃபிஷியல் ஃபேசஸ் ஆஃப் தாட் which are passed quickly away அப்படிங்கிறார், and left no trace behind them அப்படிங்கிறார். இது மாதிரி அதாவது ஆன்மீகம் என்பதை ஆழமாக சென்று அதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். வேதங்கள், உபனிஷத்ஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். மேம்போக்கா வந்து அதை வந்து அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் எப்படி வந்து மேகங்கள்லாம் வந்து எப்படி தோன்றி கலைந்து போகின்றதோ அதே போலத்தான் அதுவும் மறைந்து விடும் அப்படிங்கிறார். மதத்தை வந்து அறிவு ரீதியான ஒரு அடிப்படையில் நான் மத கோட்பாடுகளை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறார். இட்ஸ் எஃபர்ட்ஸ் அட் த கிரியேஷன் ஆஃப் அ ரேஷனல் ரிலிஜன் பெர்ஃபெக்ட்லி வெல் இன்டென்ஸ். அதோடைய எண்ணம் வந்து கரெக்டு தான், எல்லாத்துக்கும் பின்னாடி அறிவு சார்ந்த ஒரு அணுகுமுறையை கொள்வது, அதோடைய இன்டென்ஷன் நோக்கம் நல்லதுதான், ஆனா அதன் மூலமாக எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறார்.
ஹெல்ப்லெஸ் அண்ட் அன்கன்வின்சிங் அப்படிங்கிறார். அதனால எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஒரு விளைவையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறார். ஹாவ் நோ அப்ரிஷியபிள் எஃபெக்ட் அண்ட் ஃபெயில் லைக் அ டிஸ்பர்சிங் கிளவுட் அப்படிங்கிறார். எப்படி ஒரு மயக கூட்டத்துல அப்படியே கலந்து போகின்றது, அப்படிதான் அதுவும் இருந்தது அப்படிங்கிறார். ஸோ இது ரெண்டு பகவான் சொல்றார். ஒன்று அவுட்ரைட் ரேஷனலிசம், அவங்களுடைய அணுகுமுறை எப்படி தவறு. அடுத்தது மாடரேட் வியூ, அறவரையா புரிஞ்சுக்கிட்டு அது ரிலிஜனை நம்ம கண்டம் பண்றது இல்லை, ஆனா அதில் உள்ள விஷயங்களை அறகுறையா புரிஞ்சுக்கிறது. அதை நான் அறிவுபூர்வமாக அணுகுவேன் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஒரு தவறான வழியில் உண்மையை வெளியில் கொண்டு வரவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.